பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களை எண்ணி ஆண்டவர் நேசிக்கிறதுனால அவருடைய வார்த்தையை கொடுத்து இந்த காலை நேரத்தில் நம்ம பலப்படுத்துறார். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் அநேகரை ஆறுதல் படுத்துது, அநேகர் கண்ணீர் துடைப்பதற்கு உதவியா இருக்குது, அநேகரை எச்சரிக்குது, அநேகரை மனமாற செய்யுது. இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும் பொழுது இந்த ஊழியத்தை கொடுத்த தேவனை நான் மனதார ஸ்தோத்திரிக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்க கூட ஒரு வார்த்தையின் மூலமாய் பேசப்படுறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியட்டும். இவர் பயங்கரமான கோபக்காரன் எல்லாருக்கும் தெரியும். இவர் பயங்கரமான பெருமை உள்ளவர்னு எல்லாருக்கும் தெரியும். அது தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவர் மிகவும் சாந்த குணம் உள்ளவர்னு எல்லா மனுஷருக்கும் தெரியணுமா? அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. பவுல் எழுதுறாரு, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு செயலையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். மத்தேயுல வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்களேன். இன்னைக்கு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வருது, எடுத்ததுக்கெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசும். சில மனிதர்கள் முகத்தை பார்க்கவே முடியாது, அவ்வளோ கோபமா இருக்கும், அவ்வளோ கொடூரமா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் சிரிப்பான விஷயங்களை சொன்னாலும் சிரிக்கவே மாட்டாங்க, மைதா இருப்பாங்க. மூஞ்சில ஒரு எரிச்சல் இருந்துட்டே இருக்கும், ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, சாந்த குணம் எல்லா மனிதர்களுக்கும் தெரியட்டும். ஒரு இரும்பு துண்டை ஒரு பெரிய காந்தத்தோடு சில மணி நேரங்கள் இணைத்து வைத்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு துண்டு கூட காந்தமா மாறிடும். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நம்மோடு இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருடைய அந்த சாந்த குணம் நமக்குள்ள வரணும் இல்லையா? வந்தாதானே அந்த அவருடைய பிள்ளைகளுக்கான ஒரு அடையாளம். என்னோடு கூட சாந்தகுமார் என்கிற ஒரு சகோதரன் வேலை செய்கிறார். இருக்கிற 30 வருடம் எங்களுக்கு அவர் பழக்கம். பெயருக்கேற்றது போலவே அவருடைய பேச்சு, அவருடைய செயல் எல்லாம் மிக சாந்தமாயிருக்கும். யாரிடமும் கோவப்பட மாட்டார், யாரையும் எடுத்தெறிஞ்சு பேச மாட்டார், யாரையும் காயப்படுத்த மாட்டார், எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பார். நண்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரை அறிந்து நீங்கள் நானே எப்படி இருக்கணும்? கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம், அவர் சாந்த சொரூபியா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளை, அன்பு சகோதரனே, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியும். கசப்பை விட்டுடுங்க, கோபத்தை விட்டுருங்க, வைராக்கியத்தை விட்டுருங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்குதான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொன்னார், நாளை தினத்தை குறித்து கவலையே படாத, இன்றைக்கு தான் வாழ்க்கை, இன்றைக்கு வாழ்வோம், இயேசுக்காய் வாழ்வோம், சாந்தமுள்ள இருதயத்தோடு கூட வாழ்வோம். நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கு தெரியும்படி வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படட்டும். நம்ம பார்க்கிறவர்கள் சொன்னோம், இவங்க ஏசப்பாவுடைய பிள்ளை, ஏன்னா அவ்வளோ சாந்தமா இருப்பாங்க, அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க, அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. இந்த சாட்சியை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கண்களை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, சாந்த குணமுள்ள ஒரு பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார் சொன்னீங்களே அப்பா, ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசுங்கப்பா, ஒவ்வொரு இதயத்தோடு பேசுங்கப்பா. உமக்கிட்ட இருக்கிற அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு கொடுத்து சாந்தமுள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க, விரும்புகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.